இப்போ நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். Ce que nous sommes en train d'étudier, சிலுவையிலே பிசாசு தோற்கப்பட்டதுக்கும் le fait que le diable a perdu sur la croix, ஒரு நாள் அக்கினி கடலிலே வெளிப்படுத்த சுவிசேஷம் 12:10 படி அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். d'après Apocalypse 12, il sera poussé dans les temps de feu. அந்த இடைப்பட்ட காலத்திலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். Nous sommes en train de vivre avant cette période. நான் சொன்னேன் அவருக்கு கொஞ்சம் காலம் இருக்குன்னு சொல்லி அவன் முழு பலத்தோடு கூட யாரை வஞ்சிக்கலாம்னு சொல்லி சுத்தி திரிகிறான். Le Satan est en train de regarder à travers le monde qui est-ce qu'il peut tenter car il sait qu'il a très peu de temps. அவருடைய ரெண்டு காரியம் நான் சொன்னேன். ஒன்று ரட்சிக்கப்படக்கூடாது. La première chose qu'il veut faire c'est pour que nous ne puissions pas obtenir le salut. ரட்சிக்கப்பட்டால் அவங்க தேவராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருக்க கூடாது. Et s'ils ont obtenu le salut, il veut que ces personnes ne soient pas utiles pour le royaume de Dieu. ஓகே, அப்ப அந்த இடப்பட்ட காலத்துல அவன் எப்படி வஞ்சிக்கிறான்னு சில காரியங்களை பார்த்தோம். Et pendant ce courte période, nous avons vu comment est-ce qu'il va essayer de nous tenter. நான் சொன்னேன் அந்த விதைக்கிறவன் உவமையை உங்களுக்கு சொன்னேன். Je vous ai parlé de la parabole de la semence. அது முதலாவது வழியருகே விதைக்கப்படுது. La première semence, elle a été semée sur un chemin. பிசாசு வந்து என்ன செய்து அதை பொறுக்கி சாப்பிடுது. Et le diable, il arrive, il récupère ses grains et il les mange. ஆகவே எங்களை விட பிசாசுக்கு நல்லா தெரியும் வேதத்தினுடைய வலிமை பலம். Le diable, il connaît la puissance et la force qu'il y a dans la Bible, cette puissance que même nous ne le connaissons pas. ஆகவே அவன் எப்படியாவது இந்த வார்த்தையை கேட்டு நான் சொன்னது போல அதை அபியாசிக்காம தேடி வாசிக்காம ஆராய்ச்சி வாசிக்காம தியானம் பண்ணாம வைக்கிறதுக்கு அவன் முழு முயற்சியோடு பாடுபடுவான். Il va essayer de tout faire de sorte que nous ne puissions pas étudier la Bible, travailler sur la Bible, méditer la Bible et lire la Bible. ஒரு வகையில பாருங்க, எடுக்காதீங்க. 1 தீமோத்தேயோ 2 தீமோத்தேயோ தீத்து புத்தகத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தால், si vous lisez 1 Timothée, 2 Timothée et le livre de Tite, உபதேசங்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கிறத பார்த்திருக்கோம். nous voyons l'importance qui est donnée à l'enseignement. அதுல கணக்கு உபதேசம் சொல்லப்படவில்லை. Il n'y a pas écrit beaucoup d'enseignements. ஆனா அதுல உபதேசங்களை குறித்து கவனமா இருங்க, கடைசி காலத்துல கவனமா இருக்க சொல்றாரு. Mais il est dit dans ces livres de faire très attention aux enseignements qui sont écrits vers la fin des temps. 2 தீமோத்தேயு புத்தகத்தை நீங்க எடுத்துக்கொண்டால், si on prend 2 Timothée, 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொண்டால், chapitre 4, 1 தொடக்கம் 4 மட்டும் நீங்க வாசிங்க, கவனமா கேளுங்க. nous allons lire de verset 1 jusqu'au verset 4. 4ல 1 தொடக்கம் 4 மட்டும் வாசிங்க. Je t'en conjure devant Dieu et devant Jésus-Christ, qui doit juger les vivants et les morts, et au nom de son apparition et de son royaume. Prêche la parole, insiste en toute occasion favorable ou non, reprend, censure, exhorte avec toute douceur et en instruisant, car il viendra un temps où les hommes ne supporteront pas la saine doctrine, mais ayant la démangeaison d'entendre des choses agréables, ils se donneront une foule de docteurs selon leurs propres désirs, détourneront l'oreille de la vérité et se tourneront vers les faibles. நீங்க 3-4 மட்டும் வாசிங்க. 3-4. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், ஐயோ என்ன பொறுக்க டாக்டரின் ஐயோ திருத்துவமா வேணாம்ங்க. Ils ne veulent pas accepter la doctrine. அவங்க பொறுக்க மனது இல்ல. Ils ne peuvent pas l'entendre. வாசிங்க. செவித்துண உள்ளவர்களாகி, திருப்பி முதல்ல வாசிங்க. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், ils ne veulent pas supporter la sainte doctrine. செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஓகே, நீங்க 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்து புத்தகத்தை வாசித்தால் உபதேசங்கள் சொல்லப்படவில்லை, ஆனால் உபதேசங்களை கேட்க கூடாத உபதேசங்களை விரும்பாத ஒரு கூட்டம் கடைசி காலத்தில் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. Dans le livre 1 Timothée, 2 Timothée et le Tite, il n'est pas écrit les enseignements, mais il est écrit que nous ne voudrions pas entendre les enseignements et qu'il y a des gens qui sont là pour nous détourner. அநேக சபைகளிலே உபதேசம் பிரசங்கம் பண்ணப்படுறதே இல்ல. Dans beaucoup d'églises, l'enseignement n'est pas prêché. நான் யூடியூப்ல பொதுவா நான் தமிழ் இது பார்க்குற பொழுது நான் இலக்கண பார்த்தா சில பாஸ்டர்ஸ்மார் நல்ல காரியத்தை பேசுறாங்க. Quand je regarde quelques vidéos sur YouTube, je vois qu'il y a certains pasteurs qui parlent de bonnes choses. ஆனா அந்த பாஸ்டர்ஸ்மார் உபதேசத்தை பேசுறாங்க இல்ல. Mais même ces pasteurs-là ne parlent pas, n'enseignent pas la prêche. நான் ஒன்று சொல்றேன்,
இந்த கிறிஸ்தவத்துக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற மதத்துக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம், La différence qu'il y a entre le christianisme et les autres religions, உலக மதம் எல்லாம் நல்லா இருக்க சொல்லுது, நேர்மையா இருக்க சொல்லுது, கொலை செய்யாத, திக்கெட்ட பள்ளியில பாரு, இப்படித்தான் உலகத்துக்கு எல்லா மதங்களும் சொல்லுது. toutes les religions disent de pas faire le mal, de faire le bien, etc. அப்படி செய்தால் நீ பரலோகத்துக்கு போவ. தராசுல நிறுத்து பார்ப்பாங்க, நன்மை கூடி இருந்தா பரலோகம், தீமை கூடி இருந்தா நரகம். Et ils disent également de faire le bien et pas le mal, et si tu as fait plus de bien que le mal, alors tu iras au paradis. ஆனால் இந்த கிறிஸ்தவம் மட்டும் தான் பரிசுத்தத்துக்கு மேன்மை பாராட்டுறதுக்கு முன்பாக உபதேசத்தை முன்னுக்கு வைக்கிறது. Et c'est que le christianisme qui met en avant l'enseignement par rapport à la sainteté. நான் உங்களுக்கு சொல்றேன், நான் கேட்கிற சத்தியத்தை, நான் தமிழ் பிரசங்கமா கேட்கிற சத்தியத்தை நான் கேட்கும்போது, Lorsque j'écoute les prêches des autres pasteurs, இதுக்கும் புறஜாதி மதத்துக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. je vois qu'il n'y a aucune différence entre eux et les gens du monde. அங்க இயேசுங்கிற பேர் இல்லைங்க, இயேசுங்கிற பேர் போட்டிருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். La différence, c'est que dans les gens du monde, il n'y a pas le nom de Jésus, et dans notre église, il y a le nom de Jésus. அவர் 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்துவில உபதேசத்தை குறித்து அவ்வளவு அதிகமாய் அந்த உபதேசத்துக்கு விரோதமா ஜனங்க எழும்புவாங்க, உபதேசத்தை அவங்க விரும்ப மாட்டாங்க. Dans les chapitres de Tite et également de Timothée, il est écrit qu'ils ne laisseront pas prêcher l'enseignement et les gens se lèveront contre l'enseignement. ஆகவே தான் பிசாசு வலியறிலே உண்ட இதயத்துல விழுந்த உடனே அந்த என்ன சொல்றது சத்தியத்தை பொறுக்கிறான். C'est pour ça que lorsque la vérité est enseignée, le diable arrive pour nous les enlever. இந்த சபையில கூட இவ்வளவு 4 வருஷமா ஒரே உபதேசம் பிரசங்கம் பண்ணி எத்தனை பேர் உபதேசத்தை கற்றுக்கொண்டீங்கன்னு எனக்கு தெரியாது. Pendant ces 4 ans, je vous ai enseigné beaucoup de choses et je ne sais pas qui est-ce qui a réellement appris. உபதேசத்தையும் பரிசுத்தத்தையும் பிரிக்க முடியாது. On ne peut pas séparer l'enseignement et la sainteté. ஆனா எது பரிசுத்தத்துக்கு கொண்டு வரும்னா உபதேசம் தான். Mais qu'est-ce qui nous emmène vers la sainteté? C'est l'enseignement. இன்றைக்கு உபதேசத்தை விட்டு பரிசுத்தத்தை பத்தி பேச சில பாசமா பயங்கரமா பரிசுத்தத்தை வைராக்கியா பேசுறாங்க. Il y a beaucoup de pasteurs qui parlent de la sainteté et qui oublient l'enseignement. ஆனா எப்படி பரிசுத்தமா இருந்து உபதேசத்தின் மூலமா அத பேசுறதே இல்ல வாழ்க்கையில. Comment est-ce que nous allons devenir saints? C'est à travers l'enseignement, mais de ça personne n'en parle. அப்ப அவன் உருவாக்குற பரிசுத்தம் என்ன? மேலெந்த வாரியான பரிசுத்தம். Mais quelle est la sainteté qu'il produit? C'est une sainteté d'apparence extérieure. உள்ளத்தின் ஆழத்திலே மனுஷன் பரிசுத்தமா வாழ முடியாது. Mais au fond de son cœur, l'homme n'arrive pas à vivre saintement. உபதேசம் தான் அந்த பரிசுத்தத்துக்குள்ள, அந்த மெய் பரிசுத்தத்துக்குள்ள உபதேசம் தான் கொண்டு போக முடியும். Il y a que l'enseignement qui peut nous conduire vers cette sainteté. நான் சொன்னேன் அந்த பொறுத்தவரை அந்த உபதேசத்தை பொறுக்க மனதில்லை பொறுத்தவரைக்கும். Personne n'a envie d'apprendre et de connaître cet enseignement. ஏதாவது ஒரு கதை சொல்லி அதுதான் நமக்கு விருப்பம் அதிகமா. Et beaucoup de gens préfèrent écouter seulement des histoires. எனக்கு இங்க 1000 அற்புதம் செய்ய போறியா அன்னு கேட்டு இல்ல ஒரு உபதேசத்தை உன் இதயத்துக்கு நான் கொண்டு வர போறேன், இது ரெண்டு எது வேணும்னா நான் சொல்றேன் ஒரு உபதேசம் அது மண்டைக்கு இல்ல இதயத்துக்கு வருமா இருந்தா இந்த 1000 அற்புதம் எனக்கு வேணாம். Si tu veux avoir beaucoup de miracles ou est-ce que tu veux l'enseignement, je préfère recevoir un enseignement que de faire plusieurs miracles. நான் சொல்றேன் ஒரு அற்புதம் ஒரு 10 நாளைக்கு வேலை செய்யலாம். Peut-être qu'un miracle fonctionnera pendant 10 jours. ஆனா இந்த ஒரு உபதேசத்தை நீ கற்றுக்கொண்டால் வாழ்க்கை பூரா அதிலே களி கூறலாம். Mais lorsque tu comprends et apprends l'enseignement, tu pourras vivre jusqu'à la fin de tes jours d'après cet enseignement. ஓகே, முதலாவது அப்ப நான் சொல்றேன், முதலாவது அவன் வேத வசனத்தை நீங்க கேட்காம அல்லது அதை அபியாசிக்காம அல்லது அதை தியானிக்காம அல்லது அதை ஆராய்ந்து பார்க்காமல் அல்லது அதை எல்லாம் படிச்சுட்டு அந்த உபதேசத்தை கற்று இல்லாட்டி வசனத்தை படிக்க விடுமா உபதேசத்தை கற்றுக்கொள்ள விட மாட்டான். Première chose que je vous ai dit, c'est que le diable va faire en sorte que vous ne puissiez pas comprendre la vérité dans l'enseignement. நான் சொல்றேன், நான் முந்தி சொல்றேன், உபதேசத்தை கற்றுக்கொள்கிறது என்பது எப்படி பிசிக்கலா எங்களுக்கு நோ வருதோ அது மாதிரி மென்டலா நோ போகாம நீ உபதேசத்தை கற்றுக்கொள்ள முடியாது. De la même manière que nous éprouvons des difficultés dans notre corps physique pour pouvoir avancer, de la même manière dans l'enseignement nous avons besoin de connaître quelques souffrances. உங்களுக்கு நல்லா தெரியும், நான் திரியேக தேவனை பத்தி சொல்றதுக்கு பேசுறதுக்கு ரொம்ப வாஞ்சிக்கிற ஒரு மனுஷன். Vous savez très bien que j'aimerais beaucoup vous enseigner sur la Trinité. அதிகமா வாசிக்கிறேன் நான் அதை பத்தி. J'étudie beaucoup sur ce sujet. ஆனா இன்றைக்கு சில நேரங்களில் இப்படியா அப்படியானது மென்டலுக்குள்ள ஒரு அப்செட் மாறுது எனக்கு. Mais parfois, certaines fois, quand je pense à certaines choses de la Trinité, même moi, je suis étonnée. ஏன்னா இன்னும் அந்த உபதேசத்தை இதயத்துக்குள்ள பரிபூர்ணமா என்னால எடுக்க முடியல. Parce que je n'ai pas encore compris et je n'ai pas encore accepté réellement cette Trinité au fond de mon cœur.
திரும்ப சொல்றேன், Je le répète, வேத வசனத்தினூடாக நீ வாசிக்கணும், tu dois lire d'après la parole de Dieu, தியானிக்கணும், la méditer, பாடமாக்கணும் l'apprendre, அல்லது ஞாபகப்படுத்தணும். le mémoriser. இதெல்லாம் செய்து கடைசியா நீ சத்தியத்தை கற்றுக்கொள்ளணும். Tu dois faire tout cela et ensuite connaître la vérité. வேத வசனம் தன்னில் தானே ஒன்றும் செய்யாது. Seul un verset ne peut rien faire. அப்ப தேவன் வேணா அந்த வேத வசனத்தை கொண்டு உன்னை ஆற்ற முடியும், தேற்ற முடியும். De temps en temps, le Seigneur, à travers ces versets, il peut te consoler. ஆனா ஒரு நிலையான நிரந்தரமான ஒரு விடுதலையை வசனம் கொண்டு வராது, சத்தியம் தான் கொண்டு வரும். ஆனா சத்தியம் எங்க இருக்குது? அந்த வசனத்துக்குள்ள தான் இருக்கு. Mais la vérité est dans les paroles. Donc la seule chose qui pourra donner une délivrance éternelle, c'est l'enseignement, c'est la vérité que tu retrouves dans les paroles. ரெண்டாவது நான் சொன்னேன், அவன் சோதிப்பான். Deuxième chose, c'est qu'il va tenter. எப்படி தேவன் சோதிக்கிறது அடுத்த கட்டம் கொண்டு போறது. Pourquoi est-ce que Dieu va te tenter? C'est pour t'emmener à un autre niveau. பிசாசு சோதிக்கிறது நம்ம வீழ்த்துறதுக்கு. Mais le diable nous tente pour nous chuter. நான் சொன்னேன், சோதனை தன்னித்தானே பாவம் இல்ல. Je l'ai dit, en soi, la tentation, ce n'est pas un péché. தேவன் எல்லாவற்றையும் சோதிக்கப்பட்டான் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவை குறித்து. Et on a vu que Jésus-Christ a été tenté sur toute chose. ஆனா அவன் பாவம் செய்யல. Mais il n'a pas péché. ஆகவே சோதனை பாவம் இல்ல. Donc la tentation n'est pas un péché. ஏன் எங்களுக்கு சோதனை வருது? Pourquoi est-ce que nous avons la tentation? எங்களுடைய ஈவில் நேச்சர், அந்த ஆதாம் விழுந்த உடனே எங்களுக்குள்ளே ஒரு பாவ சுபாவம் வந்துருச்சு. அது நான் சொன்னேன், சாக மட்டும் அல்லது இயேசு கிறிஸ்து வர மட்டும் அது போகாது எங்களை விட்டு. Pourquoi? Parce que Adam et Ève, ils ont péché. Du coup, le péché est entré en nous. Et jusqu'à la mort, ce péché ne partira pas de nous. அவன் பிசாசு என்ன செய்றான்? Que fait le diable? அந்த யூதாஸ் காரியத்தை தூண்டி விட்டது போல, Comme il a tenté Judas, எங்களை தூண்டி விட்டுருவான். nous aussi, il va nous tenter. உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தர் எப்பயோ கோபிச்சோம், அதை நான் மறந்து விட்டுட்டோம். Par exemple, une personne s'est mise en colère contre nous et nous avons oublié cette personne. ஆனா இப்ப சும்மா படிச்சு கொண்டிருக்கும் போது அந்த முந்தி நடந்த சம்பவத்தை உள்ளுக்கு கொஞ்சம் கொண்டுருவான். Mais lorsque nous sommes en train d'étudier la Bible, de certains événements qui se sont produits, il va nous les remémorer. சமாதானமா இருந்தோம், Nous étions en paix, இப்ப அதை யோசிக்க வச்சுட்டான். mais le diable a fait en sorte que nous pensons à cela. அது சோதனை. C'est une tentation. இப்ப அந்த மனுஷன் மேல கோபம் வருது. Et nous éprouvons de la colère envers cette personne. அது பாவம் இல்ல. Ce n'est pas un péché. ஆனா இப்ப நாம அதை சிந்திச்சு கொண்டிருக்க அவன் மேலே நமக்கு கோபம் வருது. Lorsque nous sommes en train de penser à cette personne, notre colère s'éveille. அல்லது இந்த தேசத்துல போற ஒரு படத்தை பார்க்குற ஒரு பொங்கலை போகும்போது அப்படி அறகுறையா நாங்க பார்த்துட்டோம். Lorsque nous allons à l'extérieur et nous voyons une mauvaise publicité, அது பாவம் இல்ல. ce n'est pas un péché. நாங்க அதை மறந்துட்டோம். Nous oublions. நாங்க எங்கேயோ பைபிள் படிச்சுட்டு இருக்கிறோம். Et maintenant nous étudions la இந்த Bible. என்ன எங்களுக்குள்ள வருது? Et cette pensée revient en nous. பிசாசு அதை தூண்டுறான், அந்த எங்களோட பாவ சுபாவத்தை கொஞ்சம் தூண்டுறான். Et c'est le diable qui nous induit dans cette tentation. அப்ப எங்களுக்கு அதை யோசிக்க ஆசையா இருக்குது. Nous avons envie, nous éprouvons un plaisir à penser à cela. அது பாவம் இல்ல. Ce n'est pas un péché. ஆனா அது தொடர்ந்து செஞ்சா அது பாவம். Mais si nous continuons à le refaire, c'est un péché. அப்ப அவன் தூண்டிக்கொண்டே இருப்பான். Donc le Satan est toujours là pour nous induire en erreur. நான் அன்னைக்கு சொன்னேன், ரெண்டு காரியம் முக்கியம். ஜெபமும் வேத வசனம் உள்ளத்துல இருந்தால் இந்த சோதனையை வெல்லலாம், இல்லாட்டி வெல்ல முடியாது. Je vous ai dit la dernière fois que si nous avons la prière et les paroles dans notre cœur, alors nous pouvons vaincre ces tentations. அடுத்த ஆயுதம் இது ரெண்டும் நாம பெருசா விழுந்து போகாட்டி குற்ற உணர்வு கொண்டு வரோம். Et si nous ne tombons pas dans la prière, si le diable n'arrive pas à nous séduire dans la prière ou dans la lecture biblique, nous allons tomber dans la culpabilité. நாங்கள் சில வேளை பாவத்துல விழுந்துடுறோம். Parfois nous tombons dans les péchés. ஆனா சொல்றார், பாவம் செய்யாது இருக்கிறது நல்லது. Dieu a dit qu'il est bien de ne pas faire de péché. ஆனா பாவம் செய்வானானால் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் எங்களுக்காக பரிந்து பேசிக் Mais le கொண்டிருக்கிறார். sacrificateur qui est notre Seigneur Jésus-Christ parlera en notre faveur. அத பாவம் செஞ்சிட்டோம் ஐயா. Imaginons que nous avons péché. 1 யோவான் 9:9 படி D'après 1 Jean 1:9, நாங்க பாவத்தை அறிக்கை செய்தால் nous avons dit nos அவர் péchés. மன்னிக்க நீதியும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். On sait qu'il est juste et fidèle pour nous les pardonner. அவ்வளவுதான் முடிச்சிருக்கு. L'histoire est terminée. அது முடிஞ்ச பிறகு திருப்பி பிசாசு அந்த எண்ணங்களை கொண்டு வருவான். Et après que ça s'est terminé, le diable continuera de nous emmener vers ces mauvaises pensées. நீ வேதவசனம் நம்பணும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அறிக்கை பண்ணினால் மன்னிச்சேன்னு போடா பிசாசுன்னு பேசாம போய் விட்டுவிடுவார். Vous devez annoncer la parole que vous connaissez, vous devez dire au diable de partir. இது இத அன்றாட அபியாசி கொஞ்சம் கஷ்டம்.
Certes, il est très difficile de comprendre. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட பிறகு எங்களுக்கு பாவம் செய்ய ஏன்னா நல்லா கவனி அதான் பிரச்சனை ரட்சிக்கப்பட்ட பிறகு எங்களுடைய சுபாவத்துல பாவம் செய்யக்கூடாதுங்கிற ஒரு விருப்பம் வந்துடுது Parce que lorsque nous avons obtenu le salut, nous avons envie de ne pas pécher. அதோட கூட இவ்வளவு பாவத்தை மன்னிச்ச தேவனுக்கு எப்படி நாங்க பாவம் செய்யற ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்குது. Parce que nous savons comment et nous nous disons comment je peux pécher contre un si grand Dieu. இத வச்சு தான் அவன் தூண்டுவான் நீ பாவம் செஞ்சிட்ட எனக்கு அத்தனை மன்னிக்க மாட்டார். C'est avec ça qu'il va nous tenter. Il va dire tu as péché, Dieu il va pas te pardonner. நீ ரட்சிக்கப்பட்ட முதல் செஞ்ச பாவத்தை மன்னிப்பார் இப்ப மன்னிக்க மாட்டார். Il va dire le Seigneur va pardonner les péchés que tu as fait avant d'être sauvé. Maintenant que tu es sauvé, il va plus te pardonner les péchés. ஆகவே நாங்க இதுல தேறினவங்களா இருக்கு எப்படி குற்ற உணர்வு இல்லாம வாழணும்னு நாம படிச்சு கற்றுக்கொண்டு அனுபவத்திலே தேறினவங்களா இருக்கணும் குற்ற உணர்வு இல்லாம வாழ. C'est pour ça que nous devons connaître comment vivre sans la culpabilité et l'expérimenter dans notre vie. அடுத்தது நாங்க பார்த்தோம் போன முறை அவன் மனக்கண்களை கூடாக்குறான். Et la dernière fois nous avons vu qu'il va aveugler nos yeux. ரட்சிக்க படாத படிக்கு மனக்கண்களை கூடாக்குறான். Pour pas que nous soyons sauvés, il va aveugler notre cœur, nos yeux. இப்போ நாங்க ஒரு காயின்ல ரெண்டு சைடு எடுத்தாங்க. ஒரு நாணயத்துல ரெண்டு சைடு எடுத்தாங்க. நாணயம்னா Sur une pièce, nous avons deux faces. ஓகே அப்ப போன முறை நாங்க ஒரு பக்கம் பார்த்தோம். La dernière fois nous avons vu une partie, une face. அதாவது தேவன் இப்ப பாருங்க இந்த செய்தியை நல்லா கேளுங்க. Écoutez bien cette prêche. ஓகே அப்ப இந்த நாங்க போன முறை பார்த்தோம் தேவன் ஒருவனை தெரிந்து கொள்ளாவிட்டால் அவர் கண்களை திறக்காவிட்டால் ஒருவன் ரட்சிக்கப்பட முடியாது. La dernière fois nous avons vu que si Dieu n'a pas prédestiné une personne, alors cette personne ne peut pas être sauvée. பல இடத்துல காண்பிச்சேன் உங்களுக்கு. Et je vous ai montré à travers la Bible sur plusieurs parties. லீதியா தன்னுடைய இதயத்தை தானே திறக்க முடியாது. On a vu que Lydie n'a pas pu ouvrir son cœur toute seule. தேவன் தான் திறக்கணும். C'est Dieu qui a ouvert son cœur. ஆவே உலகத்தோடு முன்பா யாரை முன்குறித்தார் அவருடைய இதயத்தை கட்ட திறந்து விட்டு கொண்டு போறாரு. Les gens que Dieu a prédestinés avant la création du monde, seules ces personnes peuvent être prédestinées à être sauvées. ஆறாவது யோவான் சொல்லுது தேவனுடைய அருளை பெறாவிட்டால் நீங்க எனக்கு வர மாட்டீங்க. Si vous n'avez pas obtenu la bienveillance de Dieu, alors vous ne pouvez pas venir à Dieu. நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர் மாத்திரம்தான் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டாங்க. Seuls ceux qui ont été destinés à vivre éternellement avec Dieu, ils ont été prédestinés. உலகத்தோற்றத்துக்கு முன்பாக சிலரை தேவன் முன்குறித்து வச்சிருக்கிறார். Avant la création du monde, Dieu a prédestiné certaines personnes. ஓகே நான் தெளிவா படிச்சு கொடுத்து அவன் இன்னைக்கு படிப்பிக்க தேவையில்ல. La dernière fois, je vous ai bien expliqué sur ce sujet. Aujourd'hui, je ne vais pas le réexpliquer. கவனிங்க இப்ப இது சொல்லும்போது நீ ஒரு உண்மையா சிந்திக்கிறவனா இருந்தால் உனக்கு ஒரு சிந்தனை வரணும். சரி தேவன் யார் யாரை முன்குறிச்சாரோ அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. பிறகு நாமே சும்மா சுவிசேஷம் சொல்லணும். Donc lorsque je suis en train de prêcher sur ces paroles-là, vous devez vous penser, bon d'accord, c'est le Seigneur a prédestiné certaines personnes, alors pourquoi est-ce que moi je dois continuer à venir à l'église? அப்படி வரணும். Vous devez venir. ஆனா நீ பைபிள் ஒழுங்கா படிச்சா வராது. Mais si vous ne lisez pas correctement la Bible, ça ne viendra pas. ஏன்னா பைபிளுக்குள்ள அது ஏன்னு சொல்லப்பட்டிருக்கு. Et parce que dans la Bible, il est expliqué pourquoi. நான் உங்களுக்கு போன சொன்னேன் sovereignty and the responsibility. La dernière fois, je vous ai parlé de la souveraineté et de la responsabilité. அவன் நான் திரும்ப சொல்றேன் உங்களுக்கு இத தயவு செய்து இன்னைக்கு போய் வீட்ட இந்த வில்லியம் மெக்டொனால்ட் 9வது ரோமர் புத்தகத்துல தமிழ்ல இறையாட்சியும் மனித பொறுப்பும் இருக்கு. தயவு செய்து வாசிங்க. Aujourd'hui, je vous en supplie pour que vous rentrez chez vous et que vous puissiez lire le chapitre 9 de Romains et de prendre le livre de William McDonald et le lire. அதுல தெளிவாய் ரெண்டு பக்கத்தை போட்டுருக்குது. Et il est bien expliqué dans ce livre. நான் இப்ப வழங்கப்படுறேன். Aujourd'hui, je vais vous l'expliquer. இப்ப நான் வழங்கப்படுத்துறது அது சேர்த்து வாசிங்க. Et lorsque je vais vous expliquer sur cette parole, j'aimerais que vous lisiez le livre aussi. உலகத்துல ஒரு பழமொழி இருக்குது கண்டறியும் படித்தால் பண்டிதனாகிடுவாங்க. Et il y a une parabole qui dit si vous lisez tout, பெரிய படித்தனாகிடுவாங்க. vous allez devenir un sage. ஓகே அப்ப என்ன கிறிஸ்தவர்கள் சொல்ல கண்டையும் படிக்காத பைபிள் சேர்ந்த புத்தகங்களை படித்தா நீ பெரிய பண்டிதனாகிடுவாங்க. Donc c'est pour ça que je vous dis de ne pas lire toutes sortes de livres, mais lisez uniquement la Bible et quelques livres de commentaires. ஒருக்கா 2 தீமோத்தேயு 2:7 வாசிங்க. Nous allons lire 2 Timothée 2 verset 7. Comprends ce que je dis, car le Seigneur te donnera de l'intelligence en toutes choses. நான் சொல்கிறவைகளை சிந்தித்துக்கொள். நான் சொல்லுகிறவளை அல்லது நீங்க படிக்கிறவளை நீங்க கேட்கிறவர்களை நீங்க படிக்கிறவர்களை சிந்தித்துக்கொள். Il faut que vous pensiez à ce que vous apprenez. கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார்.
இங்க கர்த்தரோ அநேகருக்கு புத்தியை கொடுக்காத காரணம் படிச்சதை ஆராய்ச்சி சிந்திச்சு அதை மெடிடேட் பண்ணாதனால தேவன் நான் சொல்றேன் இங்க அநேகருக்கு புத்தியை கொடுக்கல. Pourquoi aujourd'hui le Seigneur n'a pas donné de l'intelligence à tout le monde? C'est parce que lorsque vous écoutez la parole de Dieu, vous ne la méditez pas, vous la relisez pas et vous apprenez pas les choses concernant la Bible. நான் உண்மையா சொல்ல படிக்க முடியாம நான் ஸ்கூல்ல விலகி வந்தேன். Pourquoi est-ce que je me suis écartée de l'école? C'est parce que je n'arrivais pas à apprendre. எனக்கு இந்த சத்தியம் விளங்குமானா உனக்கு விளங்குதாங்க. Si aujourd'hui moi j'arrive à comprendre cette vérité, ça veut dire que toi aussi tu peux la comprendre. இதுல இருக்க அநேகர் நீங்க யூனிவர்சிட்டி போயிருக்கீங்க, ஏல் படிச்சிருக்கீங்க, ஏதோ ஒரு டிகிரி ஏதோ எடுத்துக்கிறீங்க. Il y a beaucoup d'entre vous, vous avez obtenu des diplômes, vous avez fait de grandes études. நான் அப்படியே இருக்கல. Moi je n'ai pas fait tout cela. எனக்கு இயற்கையா படிக்க வராது. Parce que de manière générale, je n'arrive pas à étudier. நான் சொன்னேன் எங்க ஸ்கூல்ல நான் 30 பேர் இருந்தா 32 பேர் நான் 26. Et j'ai toujours été le dernier dans ma classe. அவ படிக்க முடியாம வெளியில வந்தேன். C'est pour ça que je n'arrivais pas à comprendre et à étudier à l'école, c'est pour ça que je suis sortie de là. அப்படி இருக்கிற நான் பைபிள் ஸ்கூலுக்கு போகாம எப்படி சத்தியத்தை கற்றுக் கொடுக்க முடியல இருக்கு எனக்கு? Moi qui suis ainsi et qui n'a pas non plus étudié en études bibliques, comment est-ce que j'ai pu connaître toutes ces choses? பைபிள் ஸ்கூல் போனோடே எனக்கு கதைக்க முடியும். Je peux même parler avec quelqu'un qui est en train d'étudier la Bible dans les études bibliques. Comment? சிம்பிள் இப்படி இதுதான் அந்த ரகசியம் வாசிங்க. நான் சொல்கிறவைகளை சிந்தித்துக்கொள். கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். கர்த்தர் எல்லா காரியத்தையும் புத்தியை தந்தருளுவார். எப்ப? Le Seigneur te donnera l'intelligence en toutes choses quand? எப்ப? நீ சொல்றத அல்லது வாசிக்கிறத நீ மெடிடேட் பண்ணி எடுத்துக்கொள். அதை வச்சிட்டால் சத்தியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய வேலை அவருடைய வேலை. Lorsque tu comprends, lorsque tu médites et lorsque tu lis la Bible, essaye de lire. L'intelligence, c'est le Seigneur qui te le donnera. சரி, இப்ப வேதத்துல sovereignty எழுதி இருக்குது, responsibility எழுதி இருக்குது. Dans la Bible, on voit le mot souveraineté et le mot responsabilité. நான் 100% நம்புறேன் தேவன் முன்குறிக்காக யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. Je suis sûr à 100% que les gens que Dieu, le Seigneur n'a pas prédestinés, ils ne peuvent pas être sauvés. நம்ம சொல்ற மாதிரி ஊண்டி சொல்ற ரட்சிப்பு கர்த்தருடையது. J'appuie et je dis avec foi et avec force que le salut appartient à Dieu. அதுல ஏதாவது நீ பங்கெடுக்க முடியுமா? பங்கெடுக்க முடியாது. Et si tu espères avoir une part sur cette chose-là, tu ne peux pas. ஆனா உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. Mais tu as une responsabilité. இப்போ நான் காட்டுறேன். Je vais vous la montrer. ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாறி. Comme une pièce qui a deux faces. ரெண்டும் இல்லாம ஒரு காயின் உருவாக முடியாது. Il n'existe pas de pièce sans avoir une des faces. அப்ப வேதத்திலே இப்படிப்பட்ட பிரச்சனை வரும்போது lorsqu'il y a des problèmes de cette manière dans la Bible 100% தேவன் சொல்றார் தான் தான் ரட்சிப்பேன். Et 100% Dieu a dit c'est moi qui donne le salut. ஒரு சில இடத்துல 100% சொல்றா நீ மனம் திரும்பி வந்தாலோலியே நான் ரட்சிக்க மாட்டேன். நீ வரணும் மனம் திரும்பி. Et d'un autre côté, il dit si tu ne te repens pas de tes péchés, que tu viens pas à moi, tu n'auras pas le salut. இது எப்படி நாம சமப்படுத்துறது? Comment est-ce qu'on peut mettre ensemble ces deux choses? சமப்படுத்த முடியாது. On ne peut pas les mettre ensemble. அது பரலோகத்துல என்னன்னு தெரிய வரும். Et au paradis on saura pourquoi. ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியம் Mais toi la seule chose que tu dois faire இந்த சத்தியத்தை 100% நம்பு. C'est de croire en cette vérité à 100%. நான் மற்ற சத்தியத்தை நம்பறனோ இல்லையோ எந்த பொறுப்பை விட நான் இதைத்தான் நம்புறேன். இந்த கர்த்தர் என்னை நான் சொன்னேன் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருந்தோம் அவர் என்னை ரட்சிக்க முடியாது. Je sais que le Seigneur m'a choisi et que si il n'est pas mort sur la croix pour moi, je ne serais pas sauvé aujourd'hui, je n'aurais pas été prédestiné. ஆனா நாங்க பேலன்ஸ் இல்லாம போயிடுவோம். Nous n'avons aucune balance. நான் சொன்னேன் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எக்ஸ்ட்ரீம் தான் பிரச்சனை. எக்ஸ்ட்ரீம் இந்த ஒரு பக்கம் அந்த ஒரு பக்கம். Le problème dans la vie chrétienne c'est l'extrémité. அப்ப நேரா நடுவுல போக பழகணும் நாங்க. Apprends à aller au milieu du chemin. இந்த வேதம் சொல்லுது 100% தேவன் தான் அதாவது அவருடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கவர். அவர் தண்ட சித்த நல்லா கவனிங்க அவர் தண்ட சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கவாய் தான் இந்த உலகம் முழுவதையும் நடத்துறார். C'est d'après le conseil de sa volonté que le Seigneur dirige le monde. உன்னோட ஆலோசனை கேட்கல. Il n'a pas demandé conseil à toi. யாரை ரட்சிக்க போற உன்னோட கேட்கல. Il a voulu sauver des personnes, il n'a pas demandé à toi. அவர் உலகம் தோற்றத்துக்கு முன்பாய் அவர் சித்தம்னா தான் நினைக்கிறதா தன் சித்தத்தின் ஆலோசனை தானே ஆலோசனை பண்ணி தன் சித்தத்துக்கு தக்கதா இந்த உலகத்தை நடத்துகிறார். C'est d'après le conseil de sa propre volonté qu'il a dirigé le monde et qu'il a formé le monde. ஓகே. ஆனால் அதே வேளையில சொல்றாரு நீ வராட்டி மனம் திரும்பி நீ வரல நீ நரகத்துக்கு போன்னு சொல்றாரு. Et d'un autre côté il dit également si tu ne te repens pas de tes péchés que tu viens pas à moi tu iras en enfer. அப்ப இது ரெண்டையும் நம்பணும். On doit croire en ces deux choses. இது எப்படி செய்யலாம்னு சொன்னா நாங்க
எங்களை முழு இதயத்தோட முயற்சி பண்ணணும். Comment le faire? Nous devons le croire, ces deux choses dans notre cœur. ஆனா ரட்சித்துட்டா சொல்லணும் இது நீ கொடுத்த கிருபை ஆண்டவரே. Et lorsque nous sommes sauvés, nous devons dire c'est grâce à toi, Seigneur. இப்ப நான் சொல்றது கஷ்டமா தான் உங்களுக்கு இருக்கும். Peut-être que c'est difficile pour vous de l'entendre. அது கஷ்டமா தான் கொஞ்சம் அத ரிலாக்ஸ் பண்ணுங்க. பிறகு முள்ள நான் சொல்ல அது மண்டையில ஏறும். Même si c'est trop difficile pour nous, apprenez petit à petit, je vous enseignerai davantage. ஓகே, இப்ப நான் இதை இப்படி சொல்றேன் கவனிங்க. Je vais vous dire d'une autre manière. தேவன் ஒருவனை முன்குறித்தார். Dieu a prédestiné une personne. இப்ப நாங்க என்ன நினைக்கிறோம்? சரி, அதால அதுக்கு எங்க ஒருத்தருக்கு ஜெபிக்க தேவையில்லை. ஏன்னா தேவன் முன்குறித்தா கட்டாயம் அவர் ரட்சிப்பார். Donc nous pensons que même comme le Seigneur m'a prédestiné, il va me sauver, donc je n'ai pas besoin de prier. அது உண்மைதான். Certes. தேவன் முன்குறிச்ச ஒருத்தரும் வழிக்கு போறதில்லை. Toutes les personnes qui ont été sauvées et prédestinées par Dieu ne peuvent pas s'écarter ஆனா du chemin. ரெண்டு பக்கம் இருக்கிறத மறந்து போவாங்க. Mais il ne faut pas oublier qu'il y a deux faces. ஒரு பக்கம் சொல்றார் நீ ரட்சிக்காட்டி நீ மனம் திரும்பாட்டி நீ விசுவாசிக்காவிட்டால் நீ பரலோகம் வர முடியாது. D'un autre côté, il dit si tu ne te repens pas, si tu n'as pas la foi en moi et que tu viens pas à moi, tu n'es pas sauvé. இப்ப கவனிங்க, நான் சொல்றேன். இப்ப தேவன் இப்ப கவனிங்க, நல்லா கவனிங்க. Soyez attentifs. தேவன் நான் சொன்ன உலகத்தோட ஒரு சில முன்குறித்தார். Il nous a prédestinés avant la création du monde. ஆனா அவர் முன்குறித்த ஜனங்களை அவரே வந்து தூக்கி கொண்டு சபையில வச்சிரல. Mais Dieu n'est pas venu prendre toutes les personnes qu'il a prédestinées pour les mettre dans l'église. இங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. C'est là où il y a le mot responsabilité qui apparaît. அவர் உலக தோற்றத்துக்கு முன்பா யாரை முன்குறித்தாரோ toutes les personnes qu'il a prédestinées avant la création du monde, அவங்க சபைக்கு வர்றதுக்கு ஒரு மீன் சொன்னா ஒரு ஏதோ ஒரு ஊடகத்தின் வழியாக தான் சபைக்கு கொண்டு வர போறாரு. c'est à travers quelque chose que le Seigneur va les emmener à l'église. அதுதான் சுவிசேஷம். C'est ça l'évangile. ஆகவே யாரை முன்குறிச்சா எனக்கு தெரியாது. Donc je ne sais pas qui est-ce qu'il a prédestiné. எல்லாரும் முன்குறிச்ச மாதிரி தான் நான் பிரசங்கம் பண்ணணும். Parce que moi je prêche comme si tout le monde a été prédestiné. ஆனா தேவன் எப்படி சபைக்குள்ளே ஜனங்களை கொண்டு வர்றார்? சுவிசேஷத்தின் மூலமா தான். Mais comment est-ce que le Seigneur emmène ces personnes? C'est à travers l'évangile. நல்லா கவனிங்க. அப்ப என்ன கவனிங்க? Soyez attentifs. போன வருஷம் சொன்னது போல ஒரு வசனத்தை வாசிப்போம், உங்களுக்கு இலகுவா இருக்கும். தீத்து புத்தகம் திருப்பி கொள்ளுங்க. Nous allons lire un verset. உங்களுக்கு இதெல்லாம் புதுசா இருக்கிறதுக்கு காரணம் பைபிள் படிக்காத வேற ஒண்ணும் இல்ல. Le problème c'est que nous ne lisons pas la Bible. C'est pour ça que nous ne comprenons pas la vérité. பாருங்க, இதுல பாருங்க எப்படி அழகா அது எழுதி இருக்குன்னு. தீத்து புத்தகத்துல 1:3 வாசிப்போம். Tite 1 verset 3. Et qui a manifesté sa parole en son temps par la prédication qui m'a été sauvée d'après l'ordre de Dieu notre Sauveur. பொய்யுரையாத தேவன், நல்லா கவனிங்க, பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. யாருக்கு உண்டாகும்படிக்கு? Pour les personnes qui ont été prédestinées. இந்த வசனத்தை திருப்பி போய் அப்ப அவர் தேவன் தான் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு அந்த விசுவாசம் வரும்படிக்கு, அந்த மனம் திரும்புதல் எல்லாம் வரும்படிக்கு எங்களை என்ன செய்யறார்? பயன்படுத்துறார். Le Seigneur nous utilise afin que les personnes qui ont été prédestinées puissent se repentir, puissent avoir la foi en Dieu. அப்ப திரும்ப சொல்றேன், ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது 100% அந்த சோவரெனிட்டி நம்புங்க. Croyez à 100% dans la souveraineté. 100% நான் சுவிசேஷம் சொல்லாட்டி இவன் நரகத்துக்கு போவான்னு நம்புங்க. எப்படி ஒத்து வர எனக்கு தெரியாது, அது நம்பியாகும். வேதம் தெளிவா சொல்லுது. Et vous devez croire à 100%, et la Bible dit très clairement que si nous ne prêchons pas l'évangile de Dieu, alors ces personnes ne seront pas sauvées. நான் ஒன்றை மட்டும் தெளிவா சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட எவனும், நான் திரும்ப சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட எவனும் தேவன் முன்குறிக்காம ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிப்பின் மகிமையை அவன் எடுத்துக்கொள்ள முடியாது. Je le répète, toutes les personnes qui n'ont pas été prédestinées par Dieu ne peuvent pas avoir le salut. Si tu as obtenu le salut, c'est que tu as été prédestiné par Dieu. தமிழ்ல வாசிக்க நல்லா கேளுங்க. பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். Nous allons prendre 2 Timothée 2 verset 10. C'est pourquoi je supporte tout à cause des élus, afin qu'eux aussi obtiennent le salut qui est en Jésus-Christ avec la gloire éternelle. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்
கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். இதுல பவுல் தான் இந்த தெரிந்து கொள்வதை குறித்து அதிகமா பேசினான். C'est Paul qui parle énormément de la prédestination. தேவன் தெரிஞ்சு கொள்ளாட்டி ரட்சிக்கப்பட முடியாது அடிச்சு பேசுறவன் பவுல் தான். Et la seule personne qui parle sur ce sujet, c'est Paul. அதே பவுல் சொல்றான். Et ce même Paul dit. ரட்சிக்கப்படுறவங்க படுறதுக்கு நான் எந்த பாடுபட நான் தயாரா இருக்கேன். Il dit que je suis prêt à tout supporter afin que les autres soient sauvés. அதான் responsibility. Et c'est ça la responsabilité. Est-ce que vous avez compris? Ok. Je le répète. Les personnes que Dieu a prédestinées. C'est à travers les personnes qu'il a prédestinées qu'il va annoncer l'évangile de Dieu pour que les autres personnes soient sauvées. Donc tu dois croire en la responsabilité. Nous avons une responsabilité. C'est à nous de prier, d'aller annoncer l'évangile de Dieu pour que les autres soient sauvés. Parce que personne ne sait qui a été prédestiné par Dieu. Nous faisons le ministère en ayant foi et en pensant que cette personne a été prédestinée. C'est pas pour que tu sois fainéant dans ce que tu fais. Si je sais que je n'ai pas été prédestiné, il y a une personne qui dit que si je n'ai pas été prédestiné, je ne vais pas annoncer l'évangile de Dieu parce que je sais qu'il ne sera pas sauvé. Et ce pasteur dit également, mais je vais tout faire de tout mon cœur en sorte que toutes les personnes reçoivent l'évangile de Dieu afin que les personnes qui ont été élues par Dieu viennent à lui. Vous ne pouvez pas séparer ces deux choses. La souveraineté et la responsabilité. Parce que nous avons entre nos mains à 100% la responsabilité. Seules les personnes que Dieu a choisies peuvent obtenir le salut. Imaginons que je ne vis pas une vie de témoignage devant mon frère. Je lui annonce pas l'évangile et je lui montre pas que je suis chrétien. Et le Seigneur, à qui est-ce qui va demander son sang? C'est à moi qui va le demander. Et moi je ne peux pas dire comme quoi tu as prédestiné cette personne, Seigneur, c'était à toi de le sauver. Ça, je l'ai déjà écrit dans cette vie. Qu'est-ce que je t'ai dit à toi? Moi je t'ai dit d'aller annoncer la parole de Dieu, l'évangile. Est-ce que vous comprenez ce que je veux dire? Si vous ne comprenez pas ces deux choses, alors vous aurez des problèmes. Vous pouvez me demander d'une autre manière, à travers une question. Pasteur, vous pouvez me demander pourquoi, pasteur, vous parlez uniquement de la prédestination. Ce serait mieux que vous parlez de la responsabilité, comme ça beaucoup de gens viendront à l'église. Moi je ne parlerai pas ainsi. Parce que le monde, la terre a été formée pour la gloire de Dieu. நான் இப்ப வெளியே சொல்ல மாட்டேன், உள்ள சொல்லும்போது இப்ப நான் உங்களுக்கு இதையே சொல்லி கொடுக்கிறேன்னா, நீங்க யாராவது ரட்சிக்கப்பட்டிருந்தால் உன் முழு இதயத்தோட, நான் சொன்னேன் போன முறை, வான தூதர்களை விட்டு எழுப்பி நீ துதிக்கணும். ஏன்னா ரட்சிப்பு கர்த்தருடையது, நீ புரிஞ்சுக்கணும். Si tu as réellement été sauvé, alors lors de la louange tu sauteras et t'exalteras le nom de l'Éternel, car tu connais la grandeur du salut. ஆகவே ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு நாம பேசி ஆகணும். ஒரு மகிமை எடுக்காத முழு மகிமை தூக்கி கொடுத்து
சொல்லுது தேவன்கிட்ட. Alors, à toutes les personnes qui ont obtenu le salut, nous devons leur dire, donne la gloire à l'Éternel. நாலாம் அதிகாரத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த 4 ஜீவன்கள் 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து மகிமையும் கனமும் வல்லமையும் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு உண்டாவதாக. ஏன்னா அவரே சகலத்தை சிருஷ்டித்தார், அவருடைய சித்தத்தினாலே எல்லாம் உண்டானீங்க. ஆகவே எல்லா மகிமையும் உமக்கு தான் ஆண்டவரே. Il est également écrit dans Apocalypse 4 que les 4 êtres vivants et les 24 apôtres sont en train de glorifier l'Éternel car la gloire lui appartient, qu'il est puissant et qu'il est saint. நான் சொல்றேன், நீங்க ரட்சிக்கப்பட்டதான முழு இதயத்தோட அவரை ஆராதிக்க உண்மையாய் ஒரு சொற்கள் இல்ல முழுவதும் கர்த்தரை ஆராதிக்காட்டி சபையை நாங்க வச்சிருக்கோங்க. Si vous qui êtes sauvés, vous ne louez pas l'Éternel de tout votre cœur et que vous lui donnez pas toute la gloire, alors pourquoi est-ce qu'il y a une église aujourd'hui? ஆளுக்கா நான் ரட்சிக்கப்பட்டேன் நான் விசுவாசிக்க சொல்லி ஒரு திரி இருக்கா? C'est pour dire que j'ai été sauvé, je suis infidèle? அதுக்கு சபை நடக்கப்படுது. Est-ce que c'est juste pour ça que l'église est formée? அவங்க வணக்கமாய் விழுந்து அல்லது சாஷ்டாங்கமாய் விழுந்து, நான் சொல்றேன் இன்னும் நான் அப்படி தொழுது கொள்ளல, ஆனா இந்த சத்தியத்தை நான் அறிய சாஷ்டாங்கமா விழுந்து தான் தொழுது கொள்வோம். எங்களால எழுப்பிட்டு தொழுது கொள்ள முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுவோம். Et nous serons poussés à un moment donné à nous agenouiller auprès du Seigneur, à le louer, car je sais qu'à un moment donné, quand plus nous connaîtrons la vérité, nous serons poussés à s'agenouiller devant Dieu et à le louer. ஓகே சார், இப்போ நான் காட்டுறேன். இப்போ நான் போன முறை சொன்னேன் எந்த சில பிரசங்களை கேட்கறதல்ல, முழு பிரசங்கம் நீ கேட்கணும், இல்லைன்னா நீ பிள்ளையா விளைய கொள்ளுவ. Il ne faut pas juste écouter quelques prêches, il faut connaître et apprendre et regarder les vidéos de toutes les prêches. ஓகே, இப்போ நான் சொன்னேன் பிள்ளை பிறக்கிறது முதலா அல்லது மூச்சு விடுறது முதலான்னு கேட்டா, பிள்ளை பிறக்கிறது மூச்சு விடுறது கிட்டத்தட்ட சைமல்டேனியஸ்லி தான், ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய காரியம் தான். Est-ce que tout d'abord l'enfant respire ou tout d'abord l'enfant sort du ventre de sa mère? Quelle est la première chose? ஆனாலும் எது முதல் நடக்குதுன்னா பிள்ளை பிறகு தான். La première chose qui se passe, c'est quand l'enfant arrive dans le monde. நான் சொன்னேன் இப்ப லீதியாட வாழ்க்கையில சுவிசேஷத்தை கேட்டா, dans la vie de Lydie, elle a écouté l'évangile. அப்ப கேட்டுக்கொண்டிருக்கும் போது இருதயத்தை திறந்து விட்டபடியினால் தான் இந்த சுவிசேஷத்துல அவர் மனம் திரும்பவும், அப்ப இதுல ரெண்டு மனம் திரும்பி விசுவாசிக்கணும். ஆனா எது முதல் நடந்ததுன்னா அட்லீஸ்ட் ஒரு செகண்டுக்கு முன்னுக்கு மனம் திரும்பணும், அப்பதான் அவ மனம் திரும்பி விசுவாசிக்க முடியும். Lorsque Lydie est en train d'écouter la parole de Dieu, c'est le Seigneur qui lui a ouvert le cœur. Donc la première chose qu'elle a fait, que le Seigneur a fait en elle, c'est qu'elle se repent. கவனிங்க, அப்ப ஆண்டவர் எப்படி ரட்சிக்கிறார், மறுபடி பிறக்க வைக்கிறார்னா, comment le Seigneur fait renaître de nouveau? பரிசுத்த நிரம்பி சுவிசேஷம் சொல்லக்கூடிய ஜனங்களை தெரிந்து கொள்கிறார். À travers les gens qui sont remplis de l'esprit de Dieu et qui annoncent l'évangile. இப்ப பிரசங்கம் பண்ணப்படுது. Par exemple, ils sont en train d'enseigner. பாவத்தை குறித்து உணர்த்தப்படுது. Ils sont en train d'exhorter sur le sujet du péché. இயேசு 100% பாவம் எல்லாத்தையும் முக்கால பாவத்தையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார்னு பிரசங்கம் பண்ணப்படுது. Il est enseigné que le Seigneur Jésus-Christ a supporté tous les péchés du monde sur la croix. இத பல மக்கள் கேக்குறாங்க. Il y a beaucoup de gens qui comprennent, qui entendent ces paroles. ஆனா ஒரு சிலருடைய கண்களை மட்டும் திறந்து விடுறாரு. Mais le Seigneur a ouvert uniquement les yeux de certaines personnes. இப்ப நான் திருப்பி சொல்றேன், மனம் திரும்புதலும் விசுவாசமும் மற்றது மறுபடி பிறத்தலும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் நடக்குது. ஆனா எது முதல் ஒரு செகண்டுக்கு நடக்குதுன்னு சொன்னால் மனம் திரும்புதல், சாரி மறுபடி பிறத்தல். Je l'ai dit la dernière fois que la repentance, la foi et le renaître à nouveau se passent au même moment, mais la première chose qui se passe, c'est le renouveau, se renaître de nouveau. நான் சொன்னேன் மறுபடி செத்து போய் இருக்கிறோம், அந்த மறுபடி பிறந்தால் தான் எங்களால் மனம் திரும்ப முடியும், விசுவாசிக்க முடியும். Parce que nous sommes morts et nous devons nous renaître de nouveau pour pouvoir obtenir le salut et avoir la foi. ஓகே, சரி, இப்போ நான் காட்டுறேன் பைபிள் ஊடாக நாங்க வேத வசனத்தை நாங்க பிரசங்கம் பண்ணியே ஆகணும். ஏன்னா அந்த வேத வசனம் பிரசங்கம் பண்ணும் போது தான் பரிசுத்த ஆவியானவர் அவனை மனம் திறந்து மறுபடி பிறக்க வைக்க முடியும். Et nous devons prêcher la parole de Dieu qui est la Bible, parce que lorsque nous allons commencer à prêcher la parole de Dieu, c'est à ce moment-là que le Saint-Esprit descendra en chacun de nous et nous fera ouvrir nos cœurs qui sont aveuglés. ஆண்டவர் அப்படித்தான் வச்சிருக்கிறாரு. C'est comme ça que le Seigneur a fait. அந்த தீத்து 1:3 திருப்பி 3-4 திருப்பி வாசிங்க. அவர் இந்த உலகத்திலே தான் தெரிந்து கொண்ட ஜனங்களை யார் மூலமாயினும் சுவிசேஷத்தை சொல்லிதான் மனக்கண்களை திறந்து விடுகிறார். Lisez plusieurs fois Tite 1 versets 3 et 4, c'est parce qu'il est écrit que c'est à travers certaines personnes que le Seigneur a prédestiné qu'il va annoncer l'évangile pour que les autres obtiennent le salut. இப்ப அப்போஸ்தலர் நடபடிகளை நான் எடுக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளை பாருங்க, எல்லா இடத்திலும் சுவிசேஷம் சொல்லப்படுது. Dans Actes des
voit qu'il a annoncé l'évangile. கதை விடல. Ils ne parlent pas d'histoire. உனக்கு சுகம் வரும்னு சொல்லி தெரியல அவங்க. Ils ne disent pas tu auras la guérison. சுகத்துக்கு எதிரானவன் இல்ல. Je suis pas contre la guérison. ஆனா அப்போஸ்தலர் படிக்கல இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த ராஜ்யத்தை குறித்து பேசுறாங்க. Et nous avons vu dans Actes qu'ils parlent du royaume de Dieu et de Jésus-Christ. ஆண்டவர் கண்கள் திறந்து விடுறாரு. Le Seigneur ouvre leurs yeux. இன்னைக்கு ஏன் கண்கள் திறந்து விட முடியல? நாம பார்க்கிறோம் ஜெபம் பரிசுத்த அபிஷேகம் இல்லாம நாம பிரசங்கம் பண்ணி திறக்க முடியாது கண்களை. Pourquoi? Parce qu'aujourd'hui si nous n'avons pas la prière et l'esprit de Dieu en nous, alors nous ne pouvons pas annoncer l'évangile de Dieu aux autres. பரிசுத்த ஆவி நிறைந்த மக்களும் ஜெபிக்கிற மக்களும் இல்லாவிட்டால் ஏன் சொன்னால் நாங்க ஒருவருடைய கண்ணை திறக்க முடியாது. ஆவியானவரை தான் திறக்கணும். அப்ப நம்ம ஜெபம் சரியா இல்ல, ஆவியானவர் நிரம்பல்ல, நம்ம சொல்ற சுவிசேஷம் கூட எந்த பிரயோஜனம் இல்லாம போயிடும். C'est pas nous qui ouvrons les yeux des autres personnes pour qu'ils puissent obtenir le salut, mais c'est le Seigneur Jésus-Christ. Alors si nous ne sommes pas remplis de l'esprit de Dieu, si nous prions pas et que nous n'avons pas la foi en Dieu, alors nous ne pouvons pas ouvrir les yeux des autres. அப்ப எங்கட பக்கத்துல இருந்து நம்ம சுவிசேஷத்தை ஆவியிலே நிரம்பி ஜெபத்தோட கூட மக்களுக்கு சொல்லணும். இது எங்கட கடமை. இது எங்கள் மேல் விடுத்த கடமை. இது செய்யாத நானா இருந்தாலும் நீயா இருந்தாலும் தேவன் சத்திய நியாயத்துக்கு கொண்டு வருவார். C'est l'ordre de Dieu et c'est notre devoir de pouvoir être remplis dans le Seigneur et de pouvoir prêcher la parole de Dieu. இப்ப பாப்போம். நான் பாக்குறேன் இப்ப சொன்ன இந்த மூணே வச்சு சொல்லுங்க. மறுபடி பிறத்தல், மனம் திரும்பி, சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறது. இது ஒரேடியா தான் போகும். இந்த மூணு கிட்டத்தட்ட parallel போயிட்டு இருக்கணும். Gardez ces trois choses en même temps, le renouveau, la foi et la repentance. பாருங்க இந்த வேத வசனம் சொன்னேன். நீங்க எதை சொல்லி நான் சொன்னேன் யார்கிட்டையும் போய் ஒரு அற்புதம் நடக்குன்னு சொல்லி சபைக்கு கூட்டு வந்தா பரவாயில்ல. ஆனா நீ நான் முந்தி சொல்லியிருக்கேன் எப்பயாவது ஒரு நாள் பாஸ்டரோ நீயோ அவன் பாவத்துல இருந்து நீ மனம் திரும்பணும், இயேசுவை விசுவாசிக்கணும், அப்பதான் ரட்சிப்புன்னு இதை சொல்லும் பொழுதுதான் ஆவியானவர் கிரியை செய்ய இடம் கொடுக்கிறார். வேற எதை சொன்னாலும் அவர் கிரியை செய்ய முடியாது. Il n'est pas faux d'emmener certaines personnes en disant que si tu viens à l'église alors il y aura des miracles dans ta vie, mais à un moment donné dans sa vie il faudra lui expliquer qu'il faudra qu'il se repente de tous ses péchés et que seul le Seigneur pourra lui donner le salut. அப்போஸ்தல நடவடிக்கையில வசனத்தை போதித்தான்னு சொன்ன பல இடங்களிலே வசனம் சொல்லப்பட்ட சுவிசேஷத்தை தான். Dans plusieurs fois dans l'acte des apôtres il est dit qu'on a parlé, qu'on a expliqué la parole de Dieu et cette parole c'est l'évangile. இப்ப மற்ற இடங்களை பார்ப்போம். சரி எபேசியர் 1:13. அப்ப நான் சொன்னேன் தேவன் சர்வ வல்லவர் இல்ல என்ன sovereignty, ஆனால் அவர் எப்படி ஜனங்களை ரட்சிப்புக்கு கொண்டு வர்றார்னா சுவிசேஷத்தின் மூலமாக. ஆகவே எங்களுடைய பொறுப்பு ஜெபம் பண்ணி ஆவியிலே நிரம்பி சுவிசேஷத்தை சொல்லணும். இல்ல அந்த இரத்தப்பள்ளி நான் இருந்தான் அங்க அவர் முன்குறித்த அந்த கதை வர அங்க போறதுக்கு அந்த கதையே இல்ல. உனக்கு சொன்னா செஞ்சாங்க அவ்வளவு. Dieu, on a vu que notre Dieu est un Dieu souverain. Donc il nous a prédestinés. C'est à nous, à notre tour, d'aller enseigner la parole de Dieu et de leur expliquer la vérité. Parce que c'est sur nos épaules que repose cela. இந்த வேதவசனத்து முக்கியத்துவத்தை பார்ப்போம். இந்த சுவிசேஷத்துல சும்மா அற்புதம் செய்யற அதெல்லாம் சொல்லுங்க, ஆனா கடைசியாய் சுவிசேஷத்தை சொல்லிருங்க அவனுக்கு. Nous allons voir à quel point l'évangile est important. சரி எபேசியர் 1:13 என்ன சொல்லுது? Éphésiens 1 verset 13. கொஞ்சம் மனமன வாசிங்களா? En lui, vous aussi, après avoir entendu la parole de la vérité, l'évangile de votre salut, en lui, vous avez cru et vous avez été scellés du Saint-Esprit qui avait été promis. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இந்த வசனம் எவ்வளவு முக்கியம். நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு அப்ப ரட்சிக்கப்படுறதுக்கு முக்கியமா தேவன் பயன்படுத்துறது என்ன? அந்த சுவிசேஷம். அதாவது இயேசு மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஆகவே நீ மனம் திரும்பி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டால் நீ ரட்சிக்கப்படுவாய். Qu'est-ce que le Seigneur utilise afin que vous soyez sauvés? C'est l'évangile. Car dans la parole, il est écrit après avoir entendu la parole de la vérité qui est l'évangile de votre salut. அந்த அப்போஸ்தலர் 16:13 வாசனம் நாங்க போனோம். அதை திருப்பி வாசிங்க. அப்போஸ்தலர் 16:13 Versets 13 et 14. கொஞ்சம் வசனங்கள் நான் வாசிக்க போறேன். ஏன்னா வசனத்தை சொல்லாம தேவன் கிரியை செய்ய முடியாது. Le jour du sabbat, nous nous rendîmes hors de la porte, vers une rivière où l'on avait accoutumé de faire la prière. Nous nous assîmes et nous parlâmes aux femmes qui étaient réunies. L'une d'elles, nommée Lydie, marchande de pourpre de la ville de Thyatire, était une femme craignant Dieu et elle écoutait. Le Seigneur ouvrit le cœur pour qu'elle fût attentive à ce que disait Paul. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்திற்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து
அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். உபதேசத்தை என்ன உபதேசித்தாங்க? Qu'est-ce qu'ils étaient en train d'enseigner? La parole de Dieu, l'évangile. அங்க போய் அந்த என்ன சொல்றது சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்க்கறாங்க. அவங்க போய் சுவிசேஷம் சொல்றாங்க. On voit qu'à ce moment-là, ils vont prêcher l'évangile de Dieu. அப்பொழுது தியத்தீரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவர் அந்த மறுபடி பிறக்க வைக்கிறது அவர். ஆனால் எப்ப பிறக்க வைக்கிறார்னா நாம வசனத்தை பரிசுத்தாவின் பலத்தோடு கூட நாங்க வசனத்தை சொல்லணும். வசனம்னா சுவிசேஷத்தை சொல்லணும். Celui qui fait renaître de nouveau, c'est Dieu. Mais comment est-ce qu'il fait cela? C'est lorsque nous allons prêcher l'évangile de Dieu, il va ouvrir le cœur des autres. யாக்கோபு 1:18 வாசிப்போம். Jacques 1, verset 18. இன்னைக்கு எங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். Aujourd'hui, nous sommes en train de voir notre responsabilité. தேவன் முன்குறித்தாலும் அது ஒரு ஏதோ ஊடாகத்தான் அந்த ஜனங்களை சபைக்கு கொண்டு வர்றார். அந்த எந்த ஊடாக சுவிசேஷத்தின் ஊடாக. Même si c'est à travers, même si le Seigneur nous a prédestinés, c'est à travers nous qu'il va pouvoir sauver les autres. 1:18. Jacques 1, verset 18. Il nous a engendrés selon sa volonté par la parole de vérité, afin que nous soyons en quelque sorte les prémices de ses créatures. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினால் ஜனிப்பித்தார். எதனால் ஜனிப்பித்தார்? சத்திய வசனத்தினால். C'est à travers ces paroles qu'il nous a prédestinés, qu'il nous a engendrés. உன்னதான் மறுபடி பிறக்க வைத்தார். D'une autre manière, il nous a fait renaître de nouveau. வசனம் மறுபடி பிறக்க வைக்கல. அங்க மறுபடி பிறக்கிறதும் இந்த சத்திய வசனத்தை கேட்டு அவர் திறக்கிறதும் கிட்டத்தட்ட ஒரே நேரம் நடக்குது. On a vu que renaître de nouveau et obtenir le salut se produisent simultanément. அப்ப எப்ப தேவன் திறக்கிறார்? சத்திய வசனத்தை கேட்கும்போது தான். Quand est-ce que le Seigneur ouvre le cœur? C'est quand on entend la vérité. ஆக சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் அவர் திறக்க முடியாது. Si toi t'enseignes pas l'évangile de Dieu, alors il pourra pas ouvrir le cœur de ceux qui entendent. அழகா பாருங்க. 1 பேதுரு 1 எடுங்க. 1 Pierre 1 23 தொடங்கி 26 பாருங்க. Du verset 23 23 தொடங்கி 26. Du verset 23 au verset 26. Puisque vous avez été régénérés, non par une semence corruptible, mais par une semence incorruptible, par la parole vivante et permanente de Dieu. Car toute chair est comme l'herbe, et toute sa gloire comme la fleur de l'herbe. L'herbe sèche et la fleur tombe. Mais la parole du Seigneur demeure éternellement, et cette parole est celle qui vous a été annoncée par l'Évangile. அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவவசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்களே. இங்க வசனத்தினாலே ஜனிப்பித்தார்னு சொன்ன உடனே on a vu que nous avons été régénérés par la parole. நாங்க நினைக்கிறோம் வசனம் தான் ரட்சிப்பு கொண்டதுன்னு. Donc nous pensons que c'est cette parole qui nous a donné வசனம் தான் மறுபடி பிறக்க வச்சதுன்னு. Nous pensons que c'est la parole qui nous a fait renaître de nouveau. இங்க மற்ற இடங்களை வாசித்தால் et lorsque nous lisons à travers d'autres paroles, நான் சொன்னது போல comme je l'ai dit, வசனத்தை பிரசங்கம் பண்ணனும். nous devons annoncer la parole. அத கொண்டு தான் ரட்சிக்க போறாங்க. மறுபடி பிறக்க வைக்க போறார். C'est à travers cette parole que Dieu va faire en sorte que nous puissions renaître de nouveau. அந்த வசனத்தை பேசும்போது lorsque nous parlons de cette parole, ஆண்டவர் அந்த வசனத்தை விளக்கக்கூடியதா திறந்து விடுகிறார். et le Seigneur fait en sorte que nous puissions comprendre cette parole. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது சத்திய வசனத்தினால் ஜனிப்பிக்கப்பட்டீர்கள். C'est pour ça qu'il est écrit que vous avez été régénérés par la parole. அத மறுபடி பிறக்கிறதுக்கு எந்த சத்திய வசனமும் தேவையில்ல. Et nous avons besoin d'aucune autre parole pour pouvoir renaître de nouveau. ஆனா ரட்சிக்கப்படுறதுக்கு திறந்து விட்டு ரட்சிக்கப்படுறதுக்கு அந்த சத்திய வசனம் தான் ரட்சிப்பு கொண்டு வருது. Mais la seule chose qui vous a permis d'obtenir le salut, c'est la parole de l'évangile, la parole de la vérité. OK, அது போதும். இப்ப கொலோசியர் 1:6 வாசிப்போம். Colossiens 1 verset 6. Colossiens 1:6. Colossiens 1 verset 6. Il est au milieu de vous et dans le monde entier, il porte des fruits et il va grandissant, comme c'est aussi le cas parmi vous, depuis le jour où vous avez entendu et connu la grâce de Dieu conformément à la vérité. அந்த நம்பிக்கையை குறித்து அந்த ரட்சிப்பின் நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பரவி பலன் தருகிறது போல. அப்ப இந்த சுவிசேஷத்தின் மூலமாய் தான் அந்த நம்பிக்கை அந்த ரட்சிப்பை தேவன் கொண்டு வருகிறார். C'est à travers l'évangile que le Seigneur va sauver. 2 தீமோத்தேயு 4:5
2 Timothée 4, verset 5. Mais toi, sois sobre en toutes choses, supporte les souffrances, fais l'œuvre d'un évangéliste, remplis bien ton ministère. நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. 2 Timothée 4:5. 4, verset 5. நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷத்தினுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. தீமோத்தேயுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட எழுதல் ஆண்டவர் உன்னுடைய பொறுப்பு என்னன்னு சொல்றாரு. Et le Seigneur explique à Timothée quelle est ta part. ஓகே, சரி, இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். சரி, 1 கொரிந்தியர் எடுங்க. Nous allons prendre 1 Corinthiens, 1ஆவது அதிகாரம், chapitre 1, 17-21. versets 17 à 21. கவனமாக கேளுங்க, இந்த வசனத்தை கவனமாக கேளுங்க. Ce n'est pas pour baptiser que Christ m'a envoyé, c'est pour annoncer l'évangile. Et cela sans sagesse du langage, afin que la croix de Christ ne soit pas rendue vaine. Car la prédication de la croix est une folie pour ceux qui périssent, mais pour nous qui sommes sauvés, elle est une puissance de Dieu. Nous allons lire jusqu'au verset 21. Aussi l'a-t-il écrit, je détruirai la sagesse des sages et j'anéantirai l'intelligence des intelligents. Où est le sage? Où est le scribe? Où est le disputeur de ce siècle? Dieu n'a-t-il pas convaincu de folie la sagesse du monde? Car puisque le monde avec sa sagesse n'a pas Juste le verset 21, car puisque le monde avec sa sagesse n'a point connu Dieu dans la sagesse de Dieu, il a plu à Dieu de sauver les croyants par la folie de la prédication. எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. Vous ne pouvez pas emmener quelqu'un dans le salut sans que vous puissiez annoncer l'évangile. திரும்ப பேசுவது சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கப்பா. சத்திய வசனத்தை பேசும்போது தான் தேவன் ஜனங்களுடைய மறுபடி பிறக்க வைக்க முடியும்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தை திறந்து விடுவார். Il est écrit que vous avez été régénérés par la parole de Dieu. C'est en annonçant l'évangile de Dieu que les autres peuvent être sauvés. OK, அதுலயே இரண்டாவதுல 1-2 வாசி முடிப்போம். Nous allons lire le verset 2 et 3. இரண்டாவது அதிகாரம் அதுல chapitre 2. 1-2. Versets 1 et 2. Pour moi, frères, lorsque je suis allé chez vous, ce n'est pas avec une supériorité de langage ou de sagesse que je suis allé vous annoncer le témoignage de Dieu. Car je n'ai pas eu la pensée de savoir parmi vous autre chose que Jésus-Christ et Jésus-Christ crucifié. சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். நான் அந்த சுவிசேஷம் தான் உன்னை ரட்சிக்கும். வேற ஒண்ணும் நான் சொல்றதுக்கு நான் வரல. Pourquoi? Parce que seul l'évangile peut t'apporter le salut. Moi, je peux rien faire. இன்றைக்கு சில இடத்துல எழுப்புதல் நடக்குன்னு சொல்றாங்க. Et parfois on entend qu'il y a des réveils dans le monde. ஆனா பார்த்தா முழு நேரம் 24 பல சொல்ல வரல 24 மணி நேரம் பாட்டு பாடி கொண்டிருக்காங்க. Et on voit que 24 heures sur 24 ils sont en train de louer Dieu. நான் அத குற்றப்படுத்த விரும்பல. Je veux pas accuser cela. ஆனா என்னைய பொறுத்தமட்டில் எழுப்புதல் அப்படி வரலாம். ஆண்டவர் எப்படி கொண்டு வரலாம்? Et je pense que le Seigneur peut apporter le réveil de toutes sortes de manières. ஆனால் பொதுவா ஆண்டவர் அப்படி கொண்டு வரதில்லை. Mais la plupart du temps il ne l'emmène pas comme ça. சுவிசேஷத்தை சொல்லுவாரு. Tout d'abord il va annoncer l'évangile. தேவன் அவங்களை எதிர்த்து திறந்து விடுவாரு. Le Seigneur va les toucher. அப்ப பாவ உணர்வு அடைவாங்க. Et ensuite ils vont ressentir leur péché. இயேசுவை தவிர இரட்சகர் இல்லைங்கிறதை அவங்க புரிஞ்சுக்கொள்வாங்க. Ils vont comprendre que à part Jésus-Christ il y a aucun autre sauveur. இதை தவிர எந்த ஒரு எழுப்புதலும் எனக்கு வேணாம். Et moi je veux aucun autre réveil à part cela. 24 hours ஆராதிக்கிறேன் நான் வர மாட்டேன். 24 heures sur 24 ils sont en train de louer mais moi je viendrai pas. நான் வர மாட்டேன். Moi je viendrai pas. நான் வீட்ல இருந்து பைபிள் படிச்சுட்டு. Je préfère rester à la maison et lire la Bible. 24 hours பிரசங்கம் பண்ண ரெடியா நிக்கிறேன். Je suis prêt à prêcher 24 heures sur 24. 24 hours ஆராதிக்க முடியாது. Mais si on est juste là pour louer le Seigneur 24 heures. குற்றப்படுத்தல. இன்னைக்கு அப்போஸ்தல நடவடிக்கையும்
நிருபங்களுக்கும் இன்னைக்கு சபையில் நடக்கிற கூத்துக்களுக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. Et aujourd'hui, je constate qu'il n'y a aucune cohésion entre ce qui est écrit dans la Bible, ce qui est écrit dans les lettres et ce qui se passe dans les églises. அடுத்த முறை எப்படி சுவிசேஷத்தை சொல்லணும்னு நான் சொல்றேன். Et la prochaine fois, je vais vous expliquer comment annoncer l'évangile. ஜெபமும் பரிசுத்தம் நிறைவு இல்லாதவங்க சுவிசேஷத்தை சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. Ceux qui ne sont pas remplis de la prière et de la lecture biblique, ils ne peuvent pas annoncer l'évangile de Dieu. அப்போஸ்தலர் நடவடிக்கை எடுத்து நீங்க 1:28 மட்டும் வாசிச்சு சுவிசேஷம் சொன்ன இடங்களை பாருங்க. எல்லா இடத்திலும் இயேசுவை குறித்தும் தேவ ராஜ்யத்தை குறித்து பேசினாங்க. On voit dans l'acte des apôtres que partout ils vont, ils annoncent Jésus-Christ et son royaume. எனக்கு நீங்க ரட்சிக்கப்படாட்டி பிரச்சனை இல்ல. எனக்கு கர்த்தர் சொன்ன கட்டளை பிரசங்கம் பண்ண அவ்வளவுதான். Moi, si aujourd'hui vous n'êtes pas sauvé, ce n'est pas un problème pour moi. Moi, l'ordre que Dieu m'a donné, c'est de vous enseigner. அதுக்கு இசைவா கர்த்தர் அற்புதம் செஞ்சா செய்யட்டும். Si le Seigneur fait un miracle à travers cette chose, il le fera. அது பத்தி கவலை கிடையாது. Moi, j'ai aucune crainte. நான் பரிசுத்த நிரம்பி சுவிசேஷம் சொல்லணும். Moi, mon devoir, c'est d'être rempli du Saint-Esprit, d'annoncer l'évangile. பார்த்தது போல அந்த சத்திய வசனம் தான் உன்னை மறுபடி பிறக்க வைக்க முடியும். Et comme je l'ai dit, c'est cette parole de vérité qui peut te faire renaître de nouveau. பிள்ளைகள அந்த சத்திய வசனம் தன்னில் தானே மறுபடி பிறக்க வைக்க முடியாது. Et comme je l'ai dit, ne le comprends pas mal, c'est pas la parole qui va te faire renaître. ஆனால் தேவன் உன்னை மறுபடி பிறக்க வைக்கிறதுக்கு பயன்படுத்துற காரியம் இந்த சத்திய வசனம் தான். Mais c'est pas la parole de Dieu, l'évangile que le Seigneur va utiliser pour te faire ouvrir ton cœur. முன்குறித்த ஜனங்களை வசனத்தை கேட்கும்போது அவர் மறுபடி கண்களை திறந்து விடுகிறார். Les gens qui ont été prédestinés par Dieu, lorsqu'ils entendent la parole de Dieu, le Seigneur ouvrira leur cœur. நான் தெளிவா சொன்னேன். Je l'ai dit très clairement. 100% அவரை தான் ரட்சிப்பு தங்கி இருக்குது. Que à 100% le salut est sur le Seigneur. ஆனா இந்த உலகத்திலே நீ 100% சுவிசேஷம் சொல்லல, நீ இரத்த பலி உன்னையில கேட்கப்படும். Mais si toi aujourd'hui tu n'annonces pas l'évangile de Dieu à 100%, alors des sangs seront sur toi. அவர் முன்குறித்த ஜனங்களை எப்படி சபைக்கு கொண்டு வர்றார்? உன் மூலமா என் மூலமா சுவிசேஷத்தை சொல்லி கொண்டு வருகிறார். Comment est-ce que le Seigneur amène des gens à l'église? C'est à travers vous et moi. ஆவே சுவிசேஷம் சொல்லியே ஆகணும். Alors nous devons annoncer l'évangile de Dieu. இல்லாட்டி பவுல் சொன்னது போல எங்களுக்கு ஐயோ தான். Comme il est dit dans Paul que nous serons, malheur s'abattra sur nous. சரி, அப்ப 100% நான் 100% அவரை தெரிந்து கொண்டார் நம்புறேன். Moi je crois à 100% que le Seigneur m'a prédestiné. 100% தெரிந்து கொள்ளாட்டி நான் ரட்சிக்கப்பட மாட்டேன், நான் பார்க்க மரிச்சிருந்தேன், நான் உயிர்ப்பிக்கப்பட மாட்டேன். Mais je sais que si je n'avais pas été prédestiné, je serais mort dans mon péché. ஆனால் 100% நம்புறேன். நான் எனக்கு பக்கத்துல இருக்க சகோதரனுக்கோ நான் சொல்ல வேண்டியவனுக்கு சுவிசேஷம் சொல்லல, அவர் முன்குறிச்சார் குறிக்கலையோ அந்த இரத்த பலி எங்கே கேட்கப்படும். Mais je sais que le sang de nombreuses personnes sera sur moi si j'annonce pas et si je fais pas ma part de responsabilité envers Dieu, c'est-à-dire d'annoncer la parole. ஆனா அந்த பாஸ்டர் சொன்னது போல அவர் முன்குறிச்சிருக்கிறபடினாலே சுவிசேஷத்தோட தைரியம் இருக்கு. ஏன்னா அவர் முன்குறிக்காவிட்டால் இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுறது கஷ்டம். ஆனா முன்குறிச்சபடினாலே எங்களுடைய பிரசங்கத்தை கொண்டு அவர் யாரோ தான் முன்குறிச்ச ஜனங்களை ரட்சிக்கத்தான் செய்வார். Mais comme le Seigneur a prédestiné certaines personnes, alors à travers cette personne, il va m'utiliser pour que ces personnes obtiennent le salut. விளங்குதா? Est-ce que vous avez compris? ரெஸ்பான்ஸ் அதாவது சோவரன்டி என்னன்னு விளங்குதா? Est-ce que vous comprenez quelle est la souveraineté? தேவன் தன் சித்தத்தின்படி தான் ஜனங்களை முன்குறித்திருக்கிறார். La souveraineté, c'est le Seigneur qui a prédestiné. அவர் முன்குறிக்காட்டி ஒருவர் ரட்சிக்கப்பட முடியாது. S'il n'avait pas prédestiné, alors tu n'obtiendras pas ஏன் le சிலர் salut. முன்குறிக்கல எனக்கு தெரியாது. Je ne sais pas pourquoi il n'a pas prédestiné certaines ஒன்று personnes. தெரியும், அவர் நீதி உள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர் சத்தியம் உள்ளவர், ஆகவே பிளவிட மாட்டார். Je sais que notre Seigneur est un Dieu juste, est un Dieu fidèle et est un Dieu de vérité, alors il ne trompera pas. இது சோவரன்டி பக்கம். Ça, c'est le côté de sa ரெஸ்பான்சிபிலிட்டி souveraineté. பக்கம். Et le côté de la நீ responsabilité. சுவிசேஷம் சொல்லல, Toi, tu n'as pas annoncé l'évangile. இரத்த பலி நீ கேட்க கொடுத்துதான். Le sang de nombreuses personnes reposera sur ton épaule. ஆகவே இந்த ரெண்டையும் சமப்படுத்து. தேவன் ரெண்டையும் அழகா சமப்படுத்து. Le Seigneur a mis ces deux choses. அதை நாங்க பிரிச்சிட கூடாது. Nous ne devons pas les séparer. ஆகவே உன்னுடைய பொறுப்பை ஒரு நாள் தட்டி கழிச்சிடாது. Tu ne dois pas négliger ta responsabilité. ஜெபம். Nous allons prier. ஒரு 2 நிமிடமாவது நீங்க யோசிங்க. நான் சொன்னேன், நீங்க யோசிக்காட்டி அவர் புத்தியை தரமாட்டேங்க. அநேகருக்கு நான் சொன்னேன், எனக்கு திரும்ப சொல்றேன், ஜெபம் பண்றது மிக முக்கியம். ஆனா ஒரு சிலருக்கு சொல்றேன், ஜெபம் பண்றதை குறைச்சி நீ வாசிக்கிறத கூட்டு. இந்த பைபிள் வாசிக்கிறத, புத்தகங்களை வாசிக்கிறத இப்போதைக்கு கூட்டு அதை நல்லா தெளிவா படிக்க விருப்பப்படு. இல்லாட்டி இப்படிப்பட்ட பிரசங்கம் அல்லது யூடியூப் நல்ல பிரசங்கங்கள் கேட்டு நீ அதிலே திரும்ப அதை
உன்னுடைய காதுக்களை கொண்டு வா, மூளைகளை கொண்டு வா, சிந்தி ஞாபகப்படுத்து. அப்பொழுது கர்த்தர் புத்தியை தந்தருவா. கர்த்தர் புத்தியை தந்தருவான்னு சொன்னால் அவர் இருதயத்தை, அது லீதியாவுடைய இருதயத்தை ஒரு காத்திருந்தா ரட்சிக்கப்பட. ஆனால் ரட்சிக்கப்பட்ட லீதி, பிறகு காட்டுறேன், ரட்சிக்கப்பட்ட லீதியால் சத்தியத்தை அறிய ஆயிரத்தோட கண்ணை திறக்கணும். அதனால என்னுடைய வாழ்விலே ஒரு தரம் கண்ணை திறந்துட்டார் ரட்சிப்புக்கு, அது காணாது. எங்களுடைய சத்தியத்தை அறிய ஒவ்வொரு நாளும் அவர் கண்களை திறக்கணும். அதை பற்றி நாங்கள் பிறகு படிப்போம். ஆனால் அதுதான் முக்கியம். அது அனுதினமும் நீ வேதத்தை வாசிக்கணும், அதில் மகிழ்ச்சியாக இருக்கணும், அதை தேடி வாசிக்கணும். என்ன சொல்றது, என்ன கிராமர், அது கடந்த காலமா நிகழ்காலமா, எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டிருக்கு, எந்த புக்கில் சொல்லப்பட்டிருக்குது, எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இதெல்லாம் நீ தேடி வாசிக்கணும். ஏனெனில் நான் ஏனெனில் சொல்லப்பட்டிருக்கு, ஆகையால், ஏன் இது ஆகையால், இதெல்லாம் இது முன்னுக்கு இப்படிப்பட்ட ஒரு இப்படிப்பட்ட காரியத்திலே நீ கவனமாய் படிக்க தொடங்கும் போது தேவன் உனக்கு புத்தியை தந்தருவார். புத்தியை தந்தருவான்னு சொல்றது என்ன? மனக்கண்களை திறந்து மூளைக்கும் உன்னுடைய இருதயத்துக்கும் அந்த சத்தியங்களை கொண்டு வரும். அநேக சத்தியத்தை அறியாமலே தேவனை தொழுது கொள்கிறார்கள். ஆவியோடு சத்தியத்தோடு தேவன் தொழுது கொள்ள சொன்னார். சொன்னது போல ஒரு படிப்பறிவில்லாத கூட்டத்தை எழுப்பி வச்சிருக்கிறோம் சபைக்குள்ள. 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 3 தீத்துவ வாசிங்க. உபதேசங்களுக்கு பவுல் சாகர் நேற்று உபதேசத்துக்கு தன் இருதயத்தை கொடுக்கிறான். அது செவித்திலே உள்ள ஜனங்கள் வருவாங்க, தங்களுக்கு வேண்டுமான விருப்பமான வார்த்தைகளை தான் அவங்களுக்கு விருப்பம். வேதத்தை வியாக்கியானம் பண்ணா அது பிடிக்காது. நான் சொல்றேன், நான் இன்னைக்கு சொன்ன வார்த்தைகள் உனக்கு எந்த ஒரு அசைவையும் கொண்டு வராட்டி நீ ரட்சிக்கப்படலன்னு நான் 100க்கு 100 சொல்றேன். நீ ரட்சிக்கப்படல. ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான் இது தெளிதேன்னு மதுரமாக இருக்கும். இந்த வேத வசனத்தை வியாக்கியானம் பண்றது மற்றவங்களுக்கு அது பிடிக்காது. அது பிடிக்காது. அர்த்தம் நீ ரட்சிக்கப்படல. ரட்சிக்கப்பட்டவன் புது சிருஷ்டி. மறுபடி பிறந்தவன் தான் தேவராட்சியத்தை பார்க்க முடியும். நீ மறுபடி பிறந்திருந்தால் தான் இந்த தேவராட்சியத்தோட ரகசியம் உனக்கு சந்தோஷமா இருக்கும். உனக்குள்ள ஒரு கலிகூடுதல் உண்டாகும். இல்லாட்டி உனக்கு இது வெறுப்பா இருக்கும். இதெல்லாம் என்ன, ஒரு சின்ன ஒரு அற்புதம் செஞ்சு ஒரு சின்ன ஒரு கதை சொல்லி இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நீ நினைப்ப. அர்த்தம் நீ இன்னும் ரட்சிக்கப்படல. தெளிவா நான் சொல்றேன். நான் சொன்னேன், 1000 அற்புதத்தை விட ஒரு சத்தியத்தை அறிகிற அறிவுதான் எனக்கு விருப்பம். ஏன்னா நான் மறுபடி பிறந்திருக்கிறேன், புது சிருஷ்டியா இருக்கிறேன். என் தாகமெல்லாம் சத்தியம். சத்தியம் தான் விடுதலை ஆக்கும். சத்தியத்தை அறிந்தால்தான் உண்மையான ஆராதனை.